என் அன்பு செல்லமே, நல்லது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் சுப நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். விட்டுப்போன உறவு மீண்டும் என்னிடம் வந்து சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் அதற்காக என்ன செய்தாய்? ஏதாவது முயற்சி செய்தாயா? போய் பேசினாயா? 4 நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டாயா? கிடையாது. விட்டுப்போன உறவு தானாக வர வேண்டும் என்று நினைக்கிறாய். நீயாக முயற்சி ஏதாவது போட்டாயா? பேச வேண்டும் என்று ஏதாவது திட்டம் போட்டாயா? கிடையாது. போனவன் வரட்டும். இப்படி யோசிக்கிறாய். தவறு. உன் மீது தவறு இல்லாத பட்சத்தில் நீயாக போய் பேச வேண்டாம் என்று நினைக்கலாம். ஆனால் இருவரின் மீது தவறு உள்ளது. யாராவது ஒருவர் இறங்கி போய் பேசினால்தான் எந்த உறவாக இருந்தாலும் ஒன்று சேரும். நீ வந்து பேசு, நான் பேச மாட்டேன், இப்படி இருந்தால் அது உறவல்ல, அது விரோதி. நீ உறவை வளர்க்க ஆசைப்படுகிறாயா, இல்லை உன்னுடைய விரோதியை வளர்க்க ஆசைப்படுகிறாயா? ஒரு முறை விட்டு கொடுத்துத்தான் போயே, அதில் எந்த தவறும் அல்ல. தங்கமே, நீ நல்ல குழந்தை. நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். உன் எதிரில் இருக்கும் உறவும் அதைதான் நினைக்கிறது. எப்படியாவது பேசிவிட மாட்டோமா? நாம் திரும்பவும் வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து சந்தோஷமான நாட்களை உருவாக்க மாட்டோமா என்று யோசிக்கிறார்கள். நிச்சயமாக இருவரும் யோசித்தால் பத்தாது. இருவரும் பேச வேண்டும். அனைத்து விஷயங்களையும், கெட்ட விஷயங்கள் அனைத்தையும், சண்டை போட்ட நாட்கள், சண்டை போட்ட நிமிடங்கள் அனைத்தையும் மறக்க வேண்டும். புதிதாக ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும். சந்தோஷமாக வாழ வேண்டும். இதை மட்டும்தான் நினைக்க வேண்டும். தங்கமே, உனக்கான அனைத்து உதவிகளும் என்னிடம் இருந்து கிடைக்கும். அனைத்தும் நல்ல முறையில் நடத்தியும் இந்த தாய் வைப்பேன். ஒரு தாய்க்கு என்ன சந்தோஷம் சொல்? அந்த தாயின் குழந்தை சந்தோஷமாக, நிம்மதியாக என்ன வேண்டுமோ அதை பெற்று நீண்ட ஆயுளுடனும் சீக்குப்பிணி இல்லாத வாழ்க்கையுடனும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு தாயும் நினைப்பாள். நானும் அது போலத்தான் நினைக்கிறேன். உன்னுடைய மனதில் இருக்கும் சில விஷயங்களை தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வா. வெளியே வந்து 4 பேரிடம் பேசு. நிச்சயமாக உன் மனதில் இருக்கும் கவலைகள் போகும். உன்னுடைய உறவோ உன்னை தேடி வரும். வீட்டுக்குள்ளே ஒரு 4 செவுத்துக்குள்ளே உன்னுடைய திறமையை மறைத்து வைத்து விடாதே. ஏதோ ஒரு காரணத்தை காட்டி எதையுமே தள்ளி போடாதே. உன்னுடைய உறவு வரும். உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கை திரும்பவும் ஒரு புது வாழ்க்கையாக கிடைக்கும். 4 நல்ல விஷயங்கள் நடக்கும். சந்தோஷமாக இருப்பான். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.